வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று சொருகல் கஷாயம் செய்வது எப்படி? அதற்கு முன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு 4-5 பல், அப்புறம் முருங்கைக்கு கருவேப்பிலைக்கு கீக்கினா குச்சி, முருங்கைக்கீரை குச்சி அதை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை குச்சியும் எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. குச்சி தான் போடணும், இலை போடணும் தேவையில்லை, குச்சி போடணும். போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கருக்குங்க. அந்த கடாய் சட்டியை தூக்கி வச்சு அதில் இவ்வளவும் போட்டு நல்லா கருக்கணும். கருக்குனா வெடிச்சிடும். வெடித்து எல்லாம் கருகி போகும். சோம்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கருகணுன்னா பிறகு அதை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி பிறகு அதை 1 டம்ளர் நல்லா சுண்டின பிறகு இறக்கி வைங்க. இறக்கி வச்சு ஆறட்டும். ஆறினோன்னா காலையில் வெறும் வயிற்றுல 1/2 டம்ளர், பெரியவங்கன்னா 1/2 டம்ளரு, சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர். இதே சின்ன குழந்தைங்கன்னா 1 சங்கு, காலையில் 1 சங்கு, இரவு 1 சங்கு பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்து, இது சாதா வைத்தியம் கிடையாது. இது ஒரு அருமருந்து. மருந்துலேயே பெரியது இதுன்னா அருமருந்து. அப்படியாப்பட்ட ஒரு பவர் உள்ளது இந்த இந்த சொருகு கஷாயம். இது சாதாவாக சொருகல் நல்லா பயங்கரமாக சொருகிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனீங்கன்னாலுமே நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலுமே கேட்காது. 10 நாளைக்கு எல்லாம் கேட்கும். நல்ல மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. 10ஆம் நாள் மறுபடியும் ஆரம்பிக்கும். பிறகு இதே மாற்றி இதே வேலையாக தான் இருக்கும். உங்களுக்கு சரியாக ஆறவே ஆறாது, சாமானியமாக சரியாகாது. அதனால் இதை தயவு செய்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். அதே மாதிரி இது கிடைக்கத்தக்க ஒரு மருந்து, வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது யாருமே இப்போ சொல்லித்தரக்கூட ஆள் கிடையாது. அதுவும் நாங்களாம் எங்களை மாதிரி உள்ளவங்களாம் போயிட்டோம்னா உங்களுக்குலாம் இதை பற்றி என்னென்னு தெரியாது. இதை நான் பழமையை உங்களுக்கு புதுசாக்கி தரோம். மாத்திரை மருந்தில் இல்லாத மகிமை இந்த கஷாயத்தில் இருக்கும். அதனால் தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க 4 பேர் பலன் அடைஞ்சாங்கன்னா அது யாருக்கு புண்ணியம்? உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தானே ஷேர் பண்ணுறீங்க. அதனால் செஞ்சு இதை கேள்விப்பட்டீங்க. யாருக்கு சொருகல் மாதிரி உளுந்து, ஏன்னா நம்ம வயிற்று போனால் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். அதுக்கே மருந்தெல்லாம் இருக்குது. ஆனால் வயிற்றால் போகிறது எப்படியாப்பட்ட மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்காது. 10 நாள் இதோட வந்துக்கிட்டே இருக்கும். தயவு செய்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதோட பலன் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.